இந்த பர்டிகுலர் விமானத்துல அந்த பிக்சர் யாரோ எடுத்த ஒரு முக்கியமான அந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, அது முக்கியமான ஆதாரமா இருக்கு. இந்த பர்டிகுலர் விமானத்துல 2 பேர் இருக்காங்க. பைலட் வந்து கேப்டன் ஒருத்தர், ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஒருத்தர். ஃபர்ஸ்ட் ஆபீசர் எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைட்ல உட்காந்துருப்பாரு, கேப்டன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உட்காந்துருப்பாரு. இப்போ இதுல கேப்டன் வந்து ஒருத்தர் வந்து பைலட் ஃபிளைங், இன்னொருத்தர் பைலட் மானிட்டரிங். ஒருத்தர் வந்து பிசிக்கலா ஃபிளை பண்ணுவாரு. அது வந்து சம்டைம் கேப்டன் வந்து பைலட் ஃபிளைங்கா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து மானிட்டரிங் இருக்கலாம், அதுவே ரவுண்ட் இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பைலட் ஃபிளைங், கேப்டன் மானிட்டரிங் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் ஃபிளைட்ல கேப்டன் பைலட் ஃபிளைங் அப்படின்னா அவர் கையில அந்த யோக் ஸ்டிக் இருக்கு, அவர் தான் பிசிக்கலா கண்ட்ரோல்லாம் மூவ் பண்ணுவாரு, இவர் மானிட்டர் தான் பண்ணுவாரு. இப்போ ஆனா மானிட்டர் பண்றவர் தான் லேண்டிங் கியர் எல்லாம் மேல கொண்டு போகணும். இப்போ பிளேன் டேக் ஆஃப் ஆன உடனே ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ரன்வே கூட்டு மேலேயே போயிருக்காது, 400-500 அடி தான், அப்பதான் டேக் ஆஃப். பாசிட்டிவ் கிளைம் வேலை வந்த உடனே அந்த வீலுக்கு வேலை கிடையாது, லேண்டிங் கியருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வேலை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த லேண்டிங் கியர் வந்து உங்களுக்கு டிராக் கொடுக்கும். டிராக்னா அந்த விண்ட் வந்து அதுல அடிச்சு அது வந்து வேகமா பிளேன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண விடாது. அப்படிங்கிறதுனால இம்மீடியட்டா அதை வந்து ஃபர்ஸ்ட் திங் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நாப இழுத்து புல் பண்ணுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 400 அடி 500 அடியிலேயே நடந்துடும். ரன்வே விட்டு தாண்டறதுக்கு முன்னாடி இது நடக்கும்.